ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு சாய்ஸ் அகாடமி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பிரசிடெண்ட். நம்ம இந்தியன் பாலிட்டி கிளாஸஸ் சீரியஸ் கொண்டு போயிட்டுருக்கோம். அதில் நெக்ஸ்ட் கிளாஸ் நம்ம இப்போ இன்றைக்கி பார்க்க போகிறது பிரசிடெண்ட். இதற்கான இன்ட்ரோடக்ஷன், யூனியன் கவர்மெண்ட் பற்றி பார்க்க போகிறோன்னு ப்ரீவியஸ் கிளாஸில் ஒரு வீடியோ உங்களுக்கு போஸ்ட் பண்ணியிருப்பேன். அதில் அவுட்லைன் அண்ட் ஓவர்வியூ கொடுத்துருப்பேன், அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. அதில் ஜென்ரலாக நெக்ஸ்ட் அப்கமிங் கிளாஸ் எப்படி இருக்கும், என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்றத பற்றி சொல்லிவிட்டு ஆர்டிக்கல் 52 இருந்து நம்ம ஆர்டிக்கல் 78 வரைக்கும் உள்ளதை ஒரு அவுட்லைன் மாதிரி நம்ம வந்து பார்த்துருந்துருப்போம். இப்போ டைரெக்டாக நம்ம பிரசிடெண்ட்குள்ளே போயிடலாம். ஸோ பிரசிடெண்ட் அப்படின்னு நம்ம பார்க்கக்குள்ளே பிரசிடெண்ட்டோட ஆர்டிக்கல் 52 62 வரைக்கும் கவர் ஆகுது. பிரசிடெண்ட் யூனியன் கவர்மெண்ட் அப்படின்ற ஒரு டாபிக் கீழே வராங்க. மத்திய அரசு இல்லைனா நடுவண் அரசுன்னு சொல்லுவோம். அதில் எக்ஸிக்யூட்டிவ் இந்த தலைப்பு இருக்கா, இந்த தலைப்பின் கீழே எக்ஸிக்யூட்டிவ் மத்திய செயலாட்சி குழு அப்படின்ற தலைப்பு கீழே குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர் அண்டு பிரதமர், அமைச்சரவை, அட்டார்னி ஜெனரல், இந்த மாதிரி எல்லா பர்சன்ஸும் அது கீழே வருவாங்க. அதில் ஃபர்ஸ்ட்டு நம்ம பிரசிடெண்ட் பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ டைரெக்டாக கிளாஸ்க்குள்ளே போகலாம். இந்த வகுப்பை பொறுத்த வரைக்கும் இந்த டாப்பிக்கில் பிரசிடெண்ட்டில் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது ஆர்டிகல்ஸ் மட்டும் நல்லா தெளிவாக படித்து வச்சுக்கணும். 52 62 வரைக்கும் உள்ள ஆர்டிக்கல் நல்லா தெளிவாக படிச்சுக்கணும். அதுக்கப்புறமா பிரசிடெண்ட்டோட அதிகாரங்கள் இருக்கும். குடியரசுத் தலைவருக்கான அதிகாரங்கள் என்னென்ன இருக்குது, லெஜிஸ்லேட்டிவ் பவர், எக்ஸிக்யூட்டிவ் பவர், இந்த மாதிரி நிறைய பவர்ஸ் இருக்கா, அதில் என்னென்ன இருக்குன்றதை நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம பார்த்துக்கலாம். அதை தெரிஞ்சுக்கணும். அதிகாரங்கள் ஆர்டிக்கல் தெரிஞ்சுக்கிட்டால் போதும். ரொம்ப ஈஸியஸ்ட்டு ஒரு டாபிக் தான். ஸோ நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் படிச்சுட்டு ஒரு ரிவைஸ் பண்ணாலே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்கள், குடியரசுத் தலைவர் பிரசிடெண்ட்டுன்னு நம்ம சொல்கிறோம். இவர்களுக்கான ஆர்டிக்கல் வந்து ஆர்டிக்கல் 52 62 வரைக்கும் கவர் ஆகுது. ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னு ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் பார்க்கலாம். இந்திய தேசத்தின் தலைவராக குடியரசுத் தலைவர் இருக்கிறார். அவர் இந்தியாவின் முதல் குடிமகன் ஆவார். அப்போ இந்த ஃபர்ஸ்ட் சிட்டிசன், இந்தியாவோட முதல் குடிமகன், ஃபர்ஸ்ட் சிட்டிசன் ஆஃப் இந்தியான்னு கேட்டால் பிரசிடெண்ட், குடியரசுத் தலைவர்னு நமக்கு தெரியணும். இது எல்லாருக்கும் பேசிக்காக தெரிஞ்சது தான். மேலும் தேசிய ஒற்றுமை, ஒருமைப்பாடு மற்றும் நிலைத்தன்மை சின்னமாக திகழ்கிறார். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் என்ன பண்ணுறாங்க, பிரதிபலிக்கிறாங்க. இந்திய அரசின் தலைவராக உள்ளார். இதுதான் மெயின் திங். ஹெட் ஆஃப் த ஸ்டேட், இந்திய அரசோட தலைவர்னு கேட்டால் என்ன சொல்லணும், குடியரசுத் தலைவர். ஹெட் ஆஃப் த ஸ்டேட், இந்த ஸ்டேட்டுன்றது ரொம்ப முக்கியம். ஸ்டேட்டோட ஹெட்டு. குடியரசுத் தலைவரின் குடியிருப்புடன் கூடிய அலுவலகம் ராஷ்டிரபதி பவன், அதாவது டெல்லியில் இருக்குது. குடியிருப்புடன் கூடிய அலுவலகம், ஆஃபீஸும் அதுதான், அவங்க ஸ்டே பண்ணியிருக்க ஹோமும் அந்த ராஷ்டிரபதி பவன் தான். அது எங்கே இருக்குது, டெல்லியில் இருக்குது. மேலும் ஆண்டிற்கு ஒரு முறை அலுவலக பணிகளை மேற்கொள்ளும் 2 குடியிருப்புடன் கூடிய அலுவலகம். இப்போ ராஷ்டிரபதி பவன் மாதிரி இன்னும் 2 குடியிருப்பு கூடிய ஒரு அலுவலகம் இருக்குது. இந்தியாவில் எங்கெங்கே இருக்குது, சவுத்தில் ஒன்று இருக்குது, நார்த்தில் ஒன்று இருக்குது. நார்த்தில் இருக்கிறது தான் ரீட்ரீட் கட்டடம், அதாவது ரீட்ரீட் பில்டிங்னு நம்ம சொல்கிறோம். இது ஷிம்லாவில் இருக்குது. சவுத்தில் இருக்கிறது ராஷ்டிரபதி நிலையம், இங்கே ராஷ்டிரபதி பவன் இருக்குது, டெல்லியில் இருக்கிறது. பட் இங்கே ஹைதராபாத்தில் இருக்கிறது ராஷ்டிரபதி நிலையம். இவை ஒன்று வடக்கிலும் மற்றொன்று தெற்கிலும் அமைந்து இந்தியாவின் ஒற்றுமை மற்றும் ஒருமைப்பாட்டை பிரதிபலிக்கும் வகையில் அமைந்துள்ளது. ஓகே, நீங்கள் ஜஸ்ட் என்ன ஃபேக்ட் இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள், ஒரு கம்பேரிசன் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம குடியரசுத் தலைவர் நம்ம என்னன்னு பார்த்தோம், இங்கே ஹெட் ஆஃப் த ஸ்டேட்டுன்னு சொன்னோமா, அந்த மாதிரி ஹெட் ஆஃப் த கவர்மெண்ட், ஹெட் ஆஃப் த ஸ்டேட்னு ஒரு மாதிரி ஸ்டேட்டுக்கும் சென்டருக்கும் பிரித்து வச்சுருக்காங்க. அதை பற்றி நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். இது ஒரு சின்ன கம்பேரிசன், பட் இது ரொம்ப முக்கியம். நீங்கள் இந்த டிஃப்ரென்ஸ் வந்து நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும். இந்த டிஃப்ரென்ஷியேட்டர் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு பதவி கொடுத்துருக்காங்க. சென்டரில் யார் இருக்காங்க, ஸ்டேட்டில் யார் இருக்காங்க, மாநிலத்தில் யார் இருக்காங்கன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு அரசியலமைப்பு தலைவர், கான்ஸ்டிடியூஷனல் ஹெட் அப்படின்றது குடியரசுத் தலைவர் தான் சொல்கிறோம், பிரசிடெண்ட். இங்கே மாநிலத்தில் ஆளுநர் சொல்கிறோம். இந்த பாக்ஸில் இருக்கிறது மத்தியில், இங்கே மாநிலத்தில். அப்போ கான்ஸ்டிடியூஷனல் ஹெட், அரசியலமைப்பு தலைவர்னு சொல்கிறது மத்தியில் குடியரசுத் தலைவர், மாநிலத்தில் ஆளுநர். அடுத்து அரசின் தலைவர், ஹெட் ஆஃப் த ஸ்டேட். அரசு, ஸ்டேட்டுனா வெறும் மாநிலத்தை மட்டும் குறிக்காது, ஸ்டேட்னா கவர்மெண்ட்டை குறிக்கும். அதாவது ஒரு நாடு,
கவர்மெண்ட் இல்லை, ஒரு நாடு. ஸ்டேட்டுன்றது ஒரு நேஷன், நாடை குறிக்கும். அப்போ ஹெட் ஆஃப் த ஸ்டேட்னாலும் பிரசிடென்ட் தான் வராங்க மத்தியில். மாநிலத்தில் ஆளுநர் வராங்க. அடுத்து பெயரளவு நிர்வாக தலைவர், நாமினல் ஆர் டி ஜூரி எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்றது மத்தியில் யார், அதுக்கும் பிரசிடென்ட் வராங்க, மாநிலத்தில் ஆளுநர் வராங்க. அடுத்து அரசியல் தலைவர், பொலிட்டிக்கல் ஹெட். அப்போ பொலிட்டிக்கல் ஹெட் அரசியல் தலைவர் யார், பிரதமர், பிரைம் மினிஸ்டர். இதே மாநிலத்தில் முதலமைச்சர். அண்டு நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, எங்கெல்லாம் மத்தியில் பிரசிடெண்ட் வராங்களோ அவங்களோட ரோல் மாதிரி பிரசிடெண்ட் சார்பாக ஒரு பொறுப்பில் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் இருக்கிறது ஆளுநர். அப்போ மத்தியில் பிரசிடெண்ட் வராங்கன்னா மாநிலத்தில் அந்த மாதிரியான போஸ்டிங்க்கு கவர்னர் தான் வருவாங்க. ஸோ அப்போ அரசியல் தலைவர், அரசாங்கத்தின் தலைவர் இரண்டுமே மத்தியில் யார், பிரதமர் தான். இங்கே மாநிலத்தில் முதலமைச்சர் வரும். இங்கே பாருங்கள், அரசின் தலைவர் அப்படின்னா பிரசிடெண்ட், அரசியல் தலைவரோ இல்லைன்னா அரசாங்கத்தின் தலைவர், இது ரெண்டு தான் ரொம்ப முக்கியம். ஹெட் ஆஃப் த ஸ்டேட், ஹெட் ஆஃப் த கவர்மெண்ட். ஹெட் ஆஃப் த ஸ்டேட் அரசின் தலைவர் அப்படின்னா தான் பிரசிடெண்ட், அரசாங்கத்தின் தலைவர் அப்படின்னா தான் பிரைம் மினிஸ்டர். பொதுவாக இந்த மாதிரி மாநிலமா மத்தியமா அப்படின்லாம் கேட்காம டைரெக்டாக இந்த ஆப்ஷனில் வந்து இப்போ அரசின் தலைவர் அப்படின்னு இருக்குன்னா நம்ம மோஸ்ட்லி ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு பிரசிடெண்ட் தான் ஞாபகம் வரணும், கவர்னர்லாம் இரண்டாம் பட்சம் தான். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஹெட் ஆஃப் த ஸ்டேட்டுன்னு வந்தால் யார் ஞாபகம் வரணும், பிரசிடெண்ட் வரணும். ஹெட் ஆஃப் த கவர்மெண்ட்னு வருதுன்னா பிரதமர் வரணும். இது உங்களுக்கு புரிஞ்சதா? ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், உண்மையான நிர்வாக தலைவர். இங்கே பாருங்கள், பெயரளவு நாமினல் ஹெட். இதே மாதிரி இங்கே நாமினல் ஹெட்டோ பெயரளவு தலைவர்னு வந்தால் பிரசிடெண்ட். ஆனால் உண்மையான தலைவர், ரியல் ஹெட் அந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா நம்ம பிரதமரை சொல்கிறோம். சரிங்களா? இங்கே டி ஜூரி எக்ஸிக்யூட்டிவ்னு சொல்லுவோம், இல்லை இங்கே வந்து டிஃபேக்டோ எக்ஸிக்யூட்டிவ்னு சொல்கிறோம். அடுத்து பாருங்கள், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஹெட், நிர்வாக தலைவர்னால் யார் யார் வராங்க, இதுதான் இங்கே பாருங்கள் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. கேபினெட் அல்லது அமைச்சரவை தலைமை செயலாளர், கேபினெட் சீஃப் செக்ரட்டரி, இவர் தான் வந்துட்டு அட்மினிஸ்ட்ரேட்டிவோட ஹெட்டாக இருக்கார். இதே மாநிலத்தில் சீஃப் செக்ரட்டரி இருக்கார். நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போது ஆர்டிகல்ஸ் பார்க்கலாம். ஆர்டிகல் 52 நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட்டு ஆர்டிகல் 52. இந்த ஆர்டிகல் 52 என்ன சொல்கிறாங்க, இந்தியாவுக்குன்னு ஒரு குடியரசுத் தலைவர் இருப்பார் அப்படின்னு அரசியலமைப்பு தெளிவாக சொல்கிறது. ஓகேங்களா? இந்திய ஒன்றியத்தின் ஒரு குடியரசுத் தலைவர் பதவி இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறது ஆர்டிகல் 52. இது சாதாரணமாக ஒரு வரியாக இருந்தாலும் இந்திய அரசோட அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு நிர்ணயிக்கிற ஒரு அடிப்படை பிரிவே இந்த பிரிவு தான். ஏன்னா இந்தியா வந்து ஒரு குடியரசு நாடு, ரிப்பப்ளிக்னு நம்ம சொல்கிறோமா, ஆல்ரெடி பார்த்துருப்போம். அப்போது குடியரசு நாடுனா என்ன, நாட்டோட தலைவர் வந்து மக்கள் சார்பாக தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் அப்படின்றது பொருள். அப்போ ரிப்பப்ளிக்னாலே உங்களுக்கு பிரசிடெண்ட் தான் ஞாபகம் வரணும். ஓகேங்களா? இந்தியாவில் வந்து மன்னராட்சி கிடையாது, நம்ம வந்து மொனார்கி இல்லை, யூகே கவர்மெண்ட் மாதிரி மொனார்கி இல்லை, மன்னராட்சி இல்லை. அதனால் நாட்டோட தலைவர் வந்து மரபுரிமை அரசு இல்லாமல் அரசியலமைப்பு அடிப்படையில் தேர்ந்தெடுக்கப்படும் குடியரசுத் தலைவர் வந்து இருக்க வேண்டும் அப்படின்னு இந்த அளவுக்கு இதுக்கு பின்னாடி இவ்வளோ மீனிங் இருக்குது. அதை பற்றி சொல்கிறது தான் ஆர்டிகல் 52. அப்போ நீங்கள் ஜென்ரலாக ஆர்டிகல் 52னாலே ஒரு கண்ட்ரிக்கு, நம்ம இந்திய அரசியலமைப்பு படி நம்ம இந்தியாவுக்கு ஒரு குடியரசுத் தலைவர் வேணும் அப்படின்னு சொல்கிறது ஆர்டிகல் 52. அடுத்து ஆர்டிகல் 53, அதாவது ஒன்றியத்தின் நிர்வாக அதிகாரம்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆர்டிகல் 53னா ஒன்றியத்தின் நிர்வாக அதிகாரம். அப்போது இந்திய ஒன்றியத்தோட நிர்வாக அதிகாரங்கள் எல்லாமே குடியரசுத் தலைவரிடம் உள்ளது, அனைத்தும் குடியரசுத் தலைவரிடம் உள்ளது அப்படின்னு சொல்கிறது ஆர்டிகல் 53. லைக் இதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம், எக்ஸிக்யூட்டிவ் பவர்னு சொல்லுவோம். ஒன்றியத்தின் நிர்வாக அதிகாரம்னா எக்ஸிக்யூட்டிவ் பவர் ஆஃப் த யூனியன்னு சொல்லுவோம். அது யாரிடம் இருக்குன்றது விளக்குறது என்ன, ஆர்டிகல் 53. அதன்படி பார்த்தா யார்கிட்ட இருக்குது, பிரசிடென்ட் கிட்ட இருக்குது. ஓகேங்களா? இப்போ இதில் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, இந்த ஆர்டிகல் 53ல் இந்தியாவில் குடியரசுத் தலைவர் வந்து ஒரு நாமினல் எக்ஸிக்யூட்டிவ் அல்லது கான்ஸ்டிடியூஷனல் ஹெட்டுன்னு நம்ம சொல்கிறோம். மேலே வந்து டிஃப்ரென்ஸ் பார்த்தோமா, அரசியலமைப்பு தலைவர்னு தான் நம்ம சொல்கிறோம். அப்படி தான் வந்து குடியரசுத் தலைவர் இருக்காங்க. அதாவது சட்டப்படி அதிகாரம் வந்து அவர்கிட்ட இருக்குது அப்படின்னு இருக்கிற மாதிரி தோணினாலும் நடைமுறையில் அந்த அதிகாரங்கள் எல்லாமே வந்து பிரதமர், அமைச்சரவை இவங்க தான் வந்து பயன்படுத்துகிறாங்க. மேலோட்டமாக நம்ம பார்க்கும்
ஸ்டேட்டுக்குள்ளேயும் ஃபுல்லாகவே பிரசிடென்ட் தானே டாப்பில் இருக்காங்க, அவங்க தானே ஃபஸ்ட்டு சிட்டிசன், அவங்க தானே வந்து அரசோட தலைவர், இந்த மாதிரிலாம் இருந்தாலும் ரியல் பவர் யார்கிட்ட இருக்குது, ரியல் அத்தாரிட்டி யார்கிட்ட இருக்குது அப்படின்னா பிரதமர், அமைச்சரவை தான் பயன்படுத்துகிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்னா, இப்போ சட்டங்கள் இருக்கா, இந்த சட்டங்கள் வந்து குடியரசுத் தலைவரோட பெயரின் அடிப்படையில் தான் வெளியாகிறது. அதாவது இப்போ அமைச்சர்கள், குடியரசுத் தலைவர் இவங்க கூட என்னதான் பண்ணுறாங்க, குடியரசுத் தலைவர் தான் நியமனம் செய்கிறாரு ஆளுநர், நீதிபதிகள் எல்லாரையுமே. இப்போ ஒரு பில் நம்ம ஒரு லோக்சபா ராஜ்யசபாவில் இன்ட்ரடியூஸ் பண்ணாலும் அது ஃபைனலாக வந்துட்டு ஒரு ஆக்டாக பாஸ் ஆகணும் அப்படின்னா குடியரசுத் தலைவரோட அப்ரூவல், அந்த சைன் வேணும். அப்போ அவர் ஃபைனலைஸ் பண்ணாதான் அது கொண்டு வர முடியும். அப்போ இந்த அளவுக்கு பவர் இருக்கே அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா இங்கே தான் நீங்கள் ஒன்று கவனிக்கணும். இது எல்லாமே இந்த பிரசிடென்ட் பில் பாஸ் பண்ணுறதாகட்டும், அவர் சைன் பண்ணுறது, இந்த 2 ஹவுசஸ்லேயும் பில் பாஸ் பண்ணுறது, நியமனம் செய்கிறது, இது எல்லாமே அமைச்சரவையோட ஆலோசனை அடிப்படையில் தான் செய்யப்படுது. இதில் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும், இதில் அந்த மினிஸ்டர்ஸோட ஆலோசனையோ அந்த ஹவுசஸ் பார்லிமெண்ட்டோட ஆலோசனை அடிப்படையில் தான் செயல்பட்டு கடைசியில் பிரசிடெண்ட் ஒரு பில்லுக்கு சைன் மட்டும் தான் போடுறாரே தவிர உண்மையான அதிகாரம் எல்லாமே அங்கே அமைச்சரவைகளுக்கு தான் இருக்குது அப்படின்றது தான் இங்கே சொல்கிறாங்க. என்னதான் ஆனால் ஒன்றியத்தோட நிர்வாக அதிகாரங்களையும் நம்ம பார்க்கக்குள்ள யார்கிட்ட இருக்குது, குடியரசுத் தலைவர்கிட்ட இருக்குன்றதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அடுத்து ஆர்டிகல் 54 குடியரசுத் தலைவருக்கான தேர்தல், அதை பற்றி சொல்கிறது ஆர்டிகல் 54. ஸோ அப்போ இந்த தேர்தலை யார் நடத்துகிறாங்கன்னு பார்த்தோன்னா இந்திய தேர்தல் ஆணையம். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், இந்த பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. நாடாளுமன்ற 2 அவைகள், லோக்சபா, ராஜ்யசபா, மாநிலங்களவை, மக்களவைன்னு நம்ம சொல்கிறோம். தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள், இதில் இங்கே பாருங்கள், தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் மாநில மற்றும் யூனியன் பிரதேசங்களின் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டசபை உறுப்பினர்கள், எம்எல்ஏ சொல்கிறோம், ஆகியோர் அடங்கிய வாக்காளர் குழாம் மூலம் விகிதாச்சார பிரதிநிதித்துவப்படி ஒற்றை மாற்று வாக்குமுறையில் மறைமுக தேர்தல் மூலம் தேர்ந்தெடுக்கப்படுகின்றன. இப்போ உங்களுக்கு புரியுதா? இதில் நீங்கள் என்னென்ன தெரிஞ்சுக்கணுன்னா, இந்த வேர்ட் பாருங்கள், பார்லிமெண்ட்டில் இருக்க லோக்சபா, ராஜ்யசபாவில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர், நியமன உறுப்பினர் கிடையாது. தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களும் மாநில யூனியன் பிரதேசங்களில் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டப்பேரவை உறுப்பினர்கள், எம்எல்ஏஸும் எல்லாரும் ஒற்றை மாற்று வாக்குமுறை, சிங்கிள் டிரான்ஸ்ஃபரபிள் ஓட் மூலியமாக மறைமுக தேர்தல், அதன் மூலியமாக தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. ஒற்றை மாற்று வாக்குமுறை அப்படின்னா, இப்போ பிரசிடென்ட் போஸ்ட்டுக்கு ஒரு 4 பேர் நிற்கிறாங்கன்னு வச்சுக்கலாம். ஒரு ABCD இந்த கேண்டிடேட்ஸ் நிற்கிறாங்கன்னா இதில் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருவாங்க. 1 2 3 4ன்னு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இதில் ஃபர்ஸ்ட்டு ABCD கொடுக்கலாம். அடுத்து நிறையா உங்களுக்கு வந்து டி ஆப்ஷன், டியில் நிற்கிறவங்க தான் ஃபர்ஸ்ட்டு வரணும்னா அந்த ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. அதாவது யார் ஃபஸ்ட்டு செகண்டு உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் வேணும் அப்படின்றத பற்றி கொடுப்பாங்க. இருங்க கிளியராக நான் சொல்கிறேன். இப்போது உங்களுக்கு இப்போது யார் பார்ட்டிசிபேட் பண்ணுறா, ABCD இந்த 4 பேர் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. இதில் உங்களுக்கு C பர்சன் தான் வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ். அப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸில் C போடுவீங்க. அடுத்த ப்ரிஃபரன்ஸ் வந்து உங்களுக்கு B வந்தால் நல்லாயிருக்கும்னு உங்களுக்கு தோணுது, அடுத்து B போடணும். இப்போ நீங்கள் யார் வேணுமோ அவங்கள மட்டும் ஓட் பண்ணிட்டு வரக்கூடாது, இங்கே வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். இது சுழற்சி முறையில் நடந்துகிட்டே இருக்கும். நீங்கள் கவனிங்க, இப்போ நான் சொல்கிறேன் ஃபுல்லாக. அப்போது ஒரு 4 பேர் நிற்கிறாங்க, உங்களுக்கு யார் வந்து ப்ரிஃபரன்ஸ் வேணும் அப்படின்றத பற்றி நீங்கள் ஓட் போடுறீங்க. தேர்ட் உங்களுக்கு D வேணும்னு சொல்கிறோம், அடுத்து லாஸ்ட்டாக தான் A. இந்த மாதிரி நீங்கள் ஓட் பண்ணிட்டு வந்திருக்கீங்க. இன்னொருத்தர் இருப்பாங்க, அவங்க போகிறாங்க. இப்போ இன்னொரு பர்சன் வராங்க, ஃபார் எக்ஸாம்பிள் என்னோடய சிஸ்டர் வராங்கன்னு வச்சுக்கலாம். நாங்கள் இங்கே இந்த மாதிரி சொல்கிறேன். இப்போ என் சிஸ்டர் வந்து அவங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் வந்து ஃபஸ்ட்டு A தான், அப்போ A கொடுக்குறாங்க. அவங்களுக்கு செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் D, அடுத்து அவங்களுக்கு தேர்டு ப்ரிஃபரன்ஸ் C, ஃபோர்த்து ப்ரிஃபரன்ஸ் தான் B. இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் அவங்க ப்ரிஃபரன்ஸில் ஓட் பண்ணுவாங்க. இதில் ஓட் பண்ணதுக்கப்புறமா இப்போ ஃபர்ஸ்ட் பர்சன் இருக்காங்களா, இதில் யார் வந்து ஃபர்ஸ்ட் கேண்டிடேட்டில் அதிகமான சீட்ஸ் அக்வயர் பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி ரிமூவ் பண்ணிகிட்டே வருவாங்க. லெஸ்ஸாக எடுத்தவங்கள ரிமூவ் ஆகிட்டே இருக்கும். யார் ஹையஸ்ட் எடுத்திருக்காங்களோ அதில் மாற்றி இந்த சுழற்சி முறையில் திரும்ப ஃபஸ்ட்லேருந்து வரும். இப்போது ABCDயில் A கவுண்ட் அதிகமாக எடுத்திருக்காங்க, C கவுண்ட் அதிகமாக எடுத்திருக்காங்க, D ஃபெயில் ஆகிடுச்சு, D கம்மியாக தான் இருக்குன்னா, Bயும் கம்மியாக தான் இருக்குன்னா ரிமூவ் பண்ணிட்டு AC,
கடைசியில் ஏக்கும் சிக்கும் மட்டும் லாஸ்ட்டாக நடந்துகிட்டே இருக்கும். ஏ ஃபஸ்ட்டு வரலாமா, சி ஃபஸ்ட்டு வரலாமா அப்படின்னு சொல்லி மாற்றி மாற்றி கொண்டு வருவாங்க. இந்த மாதிரியான ஒரு ப்ரொசீஜர் இருக்கும். நான் உங்களுக்கு ஜென்ரலாக தான் சும்மா சொல்லியிருக்கேன், பட் இந்த மாதிரி அடிப்படையில் தான் நடக்கும். நீங்கள் இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டால் போதும். அந்த ஒற்றை மாற்று வாக்குமூலம்னா எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும். அடுத்து பாருங்கள், 1992 70வது சட்டத்திருத்தத்தின்படி டெல்லி, புதுச்சேரி உள்ளிட்ட யூனியன் பிரதேச சட்டப்பேரவை உறுப்பினர்கள் குடியரசு தேர்தலில் வாக்களிக்க அனுமதிக்கப்பட்டனர். அப்போ எந்த சட்டத்திருத்தத்தின்படி எந்த மாநிலங்கள், எந்த யூனியன் பிரதேசங்கள் 1992 70th கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் படி டெல்லியும் புதுச்சேரியும் என்ன பண்ணியிருக்காங்க, அந்த சட்டப்பேரவை உறுப்பினர்களுமே குடியரசுத் தலைவரோட அந்த தேர்தலில் அவங்க ஓட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அனுமதி கொடுத்துருக்காங்க. இந்த பாயிண்ட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ தேர்தலுக்கு பின்னாடி இருக்க இந்த கண்டென்ட்டை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். அடுத்து ஆர்டிக்கல் 55. ஆர்டிக்கல் 55ல் தேர்தல் நடைமுறை பற்றி கொடுத்துருக்காங்க. இந்த கட்டுரையில் இந்த ஆர்டிக்கலில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, குடியரசு தேர்தல் வந்து எவ்வாறு நியாயமாக நடக்கணும் அப்படின்றத பற்றி சொல்லியிருப்பாங்க. ப்ரொப்போர்ஷனல் ரெப்ரசன்டேஷன், சிங்கிள் டிரான்ஸ்ஃபரபிள் ஓட்டுன்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, இப்போ நம்ம மேலே சொன்னோம்ல ஒற்றை மாற்று வாக்கு, அதுக்கப்புறம் வந்து விகிதாச்சார பிரதிநிதித்துவம், அது எல்லாமே வந்துட்டு நம்ம இதில் தான் சொல்லுவோம். இதன் நோக்கம் என்னென்னா, மாநிலங்களுக்கும் அந்த சமமான பிரதிநிதித்துவம் வந்து கிடைக்கணும் அப்படின்றதுக்கான ஒரு நோக்கம் தான் இது. இப்போ பெரிய மாநிலங்களுக்கும் சிறிய மாநிலங்களுக்கும் சரியான சமநிலை இருக்கணும், மத்திய அரசும் மாநிலம் சமமாக பங்கேற்கணும், அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இதில் இருக்கணும். அப்போ ஒரு எம்எல்ஏவோட வாக்கு மதிப்பும் எம்பி வாக்கு மதிப்பும் வேறுபடுமா, இதனால் கூட்டாட்சி அமைப்பு வந்து சமநிலையாக பாதுகாக்கப்படுமா அப்படின்றதுக்காக கொடுக்கறதா இந்த ஆர்டிக்கல் 55. அடுத்து ஆர்டிக்கல் 56. ஆர்டிக்கல் 56ல் என்ன சொல்கிறாங்கன்னா, குடியரசுத் தலைவருக்கான பதவி காலம் பற்றி சொல்கிறது ஆர்டிக்கல் 56. அதன்படி பார்த்தா குடியரசுத் தலைவரோட பதவி காலம் வந்து 5 ஆண்டுகள். ஓகேவா, 5 ஆண்டுகள் வரைக்கும் ஒருத்தர் வந்து குடியரசுத் தலைவராக தொடரலாம். ஒரு தேர்தலில் அவங்க தேர்ந்தெடுக்கப்பட்டு ஃபைனலைஸ் பண்ணி வின் பண்ணிட்டாங்கன்னா அதுலேருந்து 5 ஆண்டு காலம். இதே அவங்க பதவி விலகுறாங்க அப்படின்னா, குடியரசுத் தலைவர் நான் வந்து பதவி விலகுறேன் அப்படின்னா அந்த கடிதத்தை துணை குடியரசுத் தலைவர்கிட்ட கொடுக்கணும். குடியரசுத் தலைவர் வந்து துணை குடியரசுத் தலைவர்கிட்ட பதவி விலகல் கடிதத்தை கொடுக்கணும். துணை குடியரசுத் தலைவர் வந்து குடியரசுத் தலைவரோட பதவி விலகல் அந்த கடிதத்தை உடனடியாக மக்களவை சபாநாயகருக்கு கொடுக்கணும், தெரிவிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த விஷயத்தை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து ஆர்டிக்கல் 57. ஆர்டிக்கல் 57ல் குடியரசுத் தலைவர் மீண்டும் தேர்தலில் போட்டியிட்டு எத்தனை முறை வேண்டுமானாலும் தேர்ந்தெடுக்கப்படலாம். அப்போ ஒருத்தர் ஒரு வாட்டி குடியரசுத் தலைவர் ஆகிட்டாங்க அப்படின்னா மறுபடியும் குடியரசுத் தலைவர் ஆகக்கூடாதுன்னு ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லை. அவங்க எத்தனை வாட்டி வேணாலும் எலெக்ஷனில் நின்று எத்தனை முறை வேணாலும் ஜெயிச்சு திரும்ப குடியரசுத் தலைவர் ஆகிக்கலாம் அப்படின்றத பற்றி சொல்கிறது ஆர்டிக்கல் 57. அடுத்து ஆர்டிக்கல் 58. குடியரசுத் தலைவர் பதவிக்கான தகுதிகள் என்னென்ன இருக்குன்னு பற்றி சொல்கிறது ஆர்டிக்கல் 58. இந்திய குடிமகன் குறைந்தபட்ச வயது 35 நிரம்பி இருக்க வேண்டும், இந்திய குடிமகனாக இருக்கணும். அண்ட் 35 ஏஜ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும், அவங்களுக்கு 35 ஏஜ் வந்து கிராஸ் ஆகிருக்கணும். நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடாது, தெரிஞ்சுக்கோங்க. 3வது, மத்திய அரசு மாநில அரசு உள்ளாட்சி அமைப்புகளில் ஆதாயம் தரும் பதவியில் வகிக்கக்கூடாது, கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கக்கூடாது. மக்களவை உறுப்பினருக்கான தகுதிகளை பெற்று இருக்க வேண்டும். அவங்க உறுப்பினராக இங்கே மாதிரி நாடாளுமன்ற உறுப்பினராகவோ சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடாதுன்னு தான் சொல்லியிருக்காங்க. மற்றபடி மக்களவை உறுப்பினராக ஒரு பர்சன் ஆகணும்னா அதற்கு என்ன தகுதியோ அந்த தகுதியை பெற்று இருக்கணும்னு சொல்கிறாங்க. அப்போ மக்களவை உறுப்பினருக்கான தகுதி என்ன நம்ம அடுத்து பார்லிமெண்ட் கிளாஸில் பார்க்கலாம். இங்கே இந்த விஷயம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதை பற்றியெல்லாம் சொல்கிறது ஆர்டிக்கல் 58. அடுத்து ஆர்டிக்கல் 59 பாருங்கள். குடியரசுத் தலைவர் பதவிக்கான நிபந்தனைகள் அல்லது கட்டுப்பாடுகள் பற்றி குறிப்பிடுகின்றன. ஸோ இந்த ஆர்டிக்கலில்
இப்போ நம்ம மேலே பார்த்தோம்ல, நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடாது, வேறு எந்த ஒரு லாபம் தரும் ஒரு பதவியில் இருக்கக்கூடாது, அரசாங்கம் வழங்கும் அதிகாரப்பூர்வ இல்லத்தில் வகிக்கிற ஒரு உரிமை பெற்றவராக இவர் இருக்கணும். அந்த மாதிரியான விஷயம் அவங்களுக்கு கொடுக்குறாங்க, ப்ரிவிலேஜ் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் அவங்களே சம்பளம், சலுகைகள், இப்போ இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் உங்களுக்கு கொடுக்குறாங்க. அப்போ அந்த பதவிக்கான நிபந்தனையும் இருக்குது, கட்டுப்பாடு இருக்குது, எல்லாமே இதுக்கு கீழே தான் வரும். அடுத்து ஆர்டிகல் 60 பாருங்கள், குடியரசுத் தலைவரின் பதவி பிரமாணம் அப்புறம் உறுதிமொழிகள் பற்றி சொல்கிறாங்க. அப்போ குடியரசுத் தலைவர் பதவி பிரமாணம் செய்து வைக்கிறது யாருன்னா உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி. இவரோட பிளேஸ் காலியாக இருக்குது அப்படின்னா உச்ச நீதிமன்றத்தை மூத்த நீதிபதி இருக்காங்களா அவங்க குடியரசுத் தலைவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்கிறாங்க. அடுத்து ஆர்டிகல் 61 பாருங்கள், பதவி நீக்கம், இம்பீச்மெண்ட்னு நம்ம சொல்லுவோம். குடியரசுத் தலைவரை குற்ற விசாரணை மூலம் பதவி நீக்கம் செய்வது. இதுக்கான நடைமுறை என்ன? இந்நடைமுறை ஒரு பகுதி நீதி நடைமுறை, குவாசி ஜுடிஷியல் ப்ரொசீஜர் ஆகும். அதாவது இங்கே பாருங்கள், இதை பற்றி டீட்டெயில்டாக கீழே பார்க்கலாம். அரசியலமைப்பு சட்டத்தை மீறி செயல்பட்ட காரணத்திற்காக பின்வரும் முறைப்படி பதவி நீக்கம் செய்யப்படலாம். என்னென்ன விஷயம் மாதிரி அவங்க செய்யலாம்? குடியரசுத் தலைவர் மீதான குற்றச்சாட்டு தீர்மானத்தை நாடாளுமன்ற இரு அவைகளில் எந்த அவையிலும் முதலிலும் அறிமுகப்படுத்தலாம். லோக்சபா இருக்குது, ராஜ்யசபா இருக்குது, 2 அவையில் ஏதோ ஒரு அவையில் என்ன பண்ணலாம், இதை மாதிரியான ஒரு குற்றச்சாட்டு தீர்மானத்தை முதல்ல அறிமுகப்படுத்தலாம். அடுத்து குற்றச்சாட்டு தீர்மானம் தொடர்பான முன்னறிவிப்பு 14 நாட்களுக்கு முன் குடியரசுத் தலைவருக்கு அளிக்க வேண்டும். சடனாக போயிட்டு நம்ம என்ன பண்ண முடியாது, பார்லிமெண்ட்டில் இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டை வைக்க முடியாது. 14 டேஸ்க்கு முன்னாடியே குடியரசுத் தலைவருக்கு இதை பற்றி தெரிவிக்கணும். அடுத்து குற்றச்சாட்டு தீர்மானம் அறிமுகப்படுத்தப்பட்ட அவையில் நாளில் 1/4 உறுப்பினர் ஆதரவுடன் நிறைவேற்றப்பட்டு மற்றொரு அவைக்கு அனுப்ப வேண்டும். இப்போ ஒரு ராஜ்யசபாவில் கொண்டு வந்துட்டாங்க, இல்லை லோக்சபாவில் கொண்டு வந்துட்டாங்க, அதில் 4ல் 1/4 உறுப்பினர் ஆதரவு பெற்றதுக்கு அப்புறமா இன்னொரு அவைக்கு நம்ம என்ன பண்ணணும், அதை பாஸ் பண்ணணும். அடுத்து நாடாளுமன்ற இரு அவைகளிலும் 2/3 பங்கு சிறப்பு பெரும்பான்மை, இது முக்கியம், சிறப்பு பெரும்பான்மை தீர்மானம் மூலம் பதவி நீக்க தீர்மானத்தை நிறைவேற்றப்பட்டால் பதவி நீக்கம் செய்யப்படுவர். ஸோ அப்போது 14 டேஸ்க்கு முன்னாலே குடியரசுத் தலைவர்கிட்ட என்ன சொல்லிடணும், இந்த மாதிரியான ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறோன்னு அவங்களுக்கு தெரிவிக்கப்பட்டுட்டு 2 அவையில் ஏதோ ஒரு அவையில் 4ல் 1 பங்கு அந்த விகிதாச்சாரம் அடிப்படையில் அந்த பில் பாஸ் பண்ணி அடுத்த அவைக்கு அனுப்புனதுக்கப்புறம் அங்கே 3ல் 2 பங்கு சிறப்பு பெரும்பான்மை அடிப்படையில் அந்த பில் அவங்கள அப்படின்னு அந்த ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு அந்த குற்றச்சாட்டை ஓகே சொல்லிட்டாங்கன்னா அதன் அடிப்படையில் அந்த குடியரசுத் தலைவரை பதவி நீக்கம் செய்திருவாங்க. இதுதான் அந்த ப்ரொசீஜர். அடுத்த ஆர்டிகல் 62 பாருங்கள். ஆர்டிகல் 62ல் குடியரசுத் தலைவரோட காலி பணியிடம் நிரப்புவதற்கான ஒரு தேர்தல் பற்றி சொல்லியிருக்காங்க. இப்போ குடியரசுத் தலைவர் இறந்துட்டாவோ இல்லை பதவி விலகல் இல்லை பதவி நீக்கம், இது 3ல் எது நடந்திருந்தாலும் அந்த காரணங்கள்னால காலி பணியிடம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா 6 மாதத்திற்குள் தேர்தல் நடத்தி நிரப்ப வேண்டும். அடுத்து குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர், இந்த 2 பதவியுமே காலியாக இருந்தால் என்ன பண்ணுறதுன்னு பார்த்தா அந்த டைமில் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி குடியரசுத் தலைவராக பொறுப்பு வகிப்பாங்க. அடுத்த எலெக்ஷன், பிரசிடென்ட்கான எலெக்ஷன் நடந்து முடிஞ்சு எலெக்ட் பண்ணுற வரைக்கும் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி தான் குடியரசுத் தலைவராக இருப்பாங்க. இந்த கண்டென்ட்டுக்கு ஸ்கூல் புக்கில் ஒரு பாக்ஸ் கண்டென்ட் கொடுத்துருப்பாங்க. அதை பற்றி நம்ம ஆல்ரெடி ஷார்ட்ஸில் போஸ்ட் பண்ணியிருக்கோம், அதை டீட்டெயில்டாக பார்த்துக்கோங்க. ஸோ ஓகே, இன்றைக்கி நம்ம பார்த்தது பிரசிடெண்ட்டோட ஆர்டிக்கல் 52லேருந்து 62 வரைக்கும் நம்ம கவர் பண்ணி முடிச்சிட்டோம். அந்த ஆர்டிக்கலை ஒரு ரிவைஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆர்டிகல் 52ல் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். இந்திய குடியரசுத் தலைவர் பற்றி அந்த பதவி இருக்கணும்னு பற்றி சொல்கிறது ஆர்டிகல் 52. ஆர்டிகல் 53ல் பிரசிடெண்ட்டுக்கான ஒன்றியத்தின் நிர்வாக அதிகாரம் பற்றி சொல்கிறது 53. 54ல் குடியரசுத் தலைவரோட தேர்தல், அவருக்கு தேர்தல் வைக்கணும் அப்படின்னு பற்றி சொல்கிறது 54. அடுத்து 55ல் குடியரசுத் தலைவரோட தேர்தல் நடைமுறை பற்றி சொல்லியிருக்காங்க. அடுத்து 56ல் குடியரசுத் தலைவருக்கான பதவி காலம், 57ல் மறு தேர்தலுக்கான தகுதி என்ன இருக்குது அப்படின்னு. அடுத்து 58ல் குடியரசுத் தலைவர் தேர்ந்தெடுக்கப்படுவதற்கான தகுதிகள். அடுத்து 59ல் குடியரசுத் தலைவர் பதவிக்குரிய நிபந்தனைகள். அடுத்து ஆர்டிக்கல் 60ல் குடியரசுத் தலைவரால் எடுத்துக்கொள்ளப்படும் ஆணை உறுதிமொழி அல்லது மெய்யுறுதிமொழி. அடுத்து 61ல் குடியரசுத் தலைவருக்கு எதிரான குற்றச்சாட்டில் நடைமுறை என்ன நடக்குது, பதவி நீக்கம்.
அடுத்து 62ல் குடியரசுத் தலைவரின் காலியான பதவியிடத்தை நிரப்புவதற்கான தேர்தலுக்குரிய கால அளவும் தற்செயலாக காலியான அந்த பதவியிடத்தை நிரப்ப தேர்ந்தெடுக்கப்பட்ட நபரின் பதவி காலமும் இதை பற்றி சொல்கிறது ஆர்டிக்கல் 62. ஸோ இந்த ஆர்டிக்கல் 52லேருந்து 62 வரைக்கும் நம்ம இந்த வீடியோவில் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு வீடியோவில் குடியரசுத் தலைவரோட ஸ்பெஷல் டீட்டெயில்ஸ், அவரோட அதிகாரங்கள், அது இல்லாமல் ரிமைனிங் என்னென்ன எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ் இருக்கோ எல்லாத்தையும் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். அந்த கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம வைஸ் பிரசிடெண்ட் ஆரம்பிப்போம். ஸோ இந்த கிளாஸில் நீங்கள் இந்த ஆர்டிகல்ஸ் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் போதும். இதுக்கு மீறி நீங்கள் எக்ஸ்ட்ரா டீட்டெயிலாக எதுவும் தெரிஞ்சுக்க வேணாம். நான் கிளாஸில் நான் டிக்டேட் பண்ணக்குள்ளே சொல்லியிருப்பேன்ல சில டீட்டெயில், அதெல்லாம் வந்துட்டு அதற்கான பேக்ரவுண்ட் தான், ஒரு சின்ன கான்செப்ட். அதை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டால் போதும். அதெல்லாம் வந்து நம்ம நோட்ஸாக எழுதிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த ஆர்டிக்கல் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ மீண்டும் நெக்ஸ்ட் கிளாஸில் சந்திக்கிறேன். நன்றி.